ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்கிற ஒரு தவறும் உங்களோட ஃபிட்னஸ் பாதையிலேருந்து தவறான ஒரு பாதைக்கு வழி நடத்தி செல்லுன்றதை மனசில் வச்சுங்க. அது நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸாக இருக்கலாம், நீங்கள் கன்சியூம் பண்ணுற டயட்டாக இருக்கலாம், நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கறதுலேயும் பல தவறுகள் செய்யலாம், நீங்கள் எடுக்கிற சப்ளிமெண்ட் கூட பல பிரச்சனைகளை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சரியாக புரிஞ்சிக்கணும்னா நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான் அந்த ஆதன் தமிழ் ஃபிட்னஸ் சேனல் என்றைக்குமே உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு வருது. அதனால் ஒரு பதிவும் மிஸ் பண்ணாத பாருங்கள். ஏன்னா எந்த அளவு நீங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவு ஃபாஸ்ட்டாக உங்களால் மசிலை பில்ட் பண்ண முடியுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுங்கள், எதை வேணால் பண்ணுங்கள். நாலேஜ் மஸ்ட்ன்றதை மனசில் வச்சுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக ஃபிட்னஸ் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஒரு சூப்பரான டயட் கன்சியூம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸை பண்ணுவீங்க, அப்புறம் ரெஸ்ட் விடுவீங்க, ஓகேவா? ஆனால் இது எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எல்லாராலுமே ரிசல்ட் கெயின் பண்ண முடியறது இல்லை. காரணம் ஏன்னா டயட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அது எப்படி கன்சியூம் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறீங்க, நீங்கள் ரெஸ்ட்டு விடுறீங்கன்னா எவ்வளோ ரெஸ்ட்டு விடுறீங்க, அந்த மசிலுக்கு இவ்வளோ ரெஸ்ட்டு தேவையா, இதுதான் அங்கே முக்கியம். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஒரு 8 மணி நேரம் தூங்கி வச்சுட்டா போதும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. உங்கள் மசில் ஒரு சமயத்துக்கு வெறும் 3 மணி நேரம் 4 மணி நேரமே போதுமானது ப்ராப்பராக ரிகவரி ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் நண்பர் என்ன கேள்வி கேட்டுக்கிறான்னு பார்ப்போம். இதில் ஆகாஷ் கேட்டுக்கிறார், எனக்கு தேவை செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசெப், பைசெப்ஸ், பேக்கு, லெக்கு எல்லாத்துலேயும் 6 பெஸ்ட் ஒர்க் அவுட். நீங்கள் சொல்கிற எல்லா மசிலும் ஆக்டிவேட் பண்ணணும். நான் இப்போ செஸ்ட்டுக்கு பண்ணால் 8 ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஷோல்டர் பண்ணால் 10 ஒர்க் அவுட் பண்ணுறேன், ட்ரைசிப் பண்ணால் 5 பண்ணுறேன். இது ப்ராப்பரா? இல்லை, அதான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய எக்ஸசைஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ ஒரு மசில் குரூப்புக்கு 8 வேரியேஷன் 10 வேரியேஷன் போட்டிங்கன்னா அந்த மசில் என்ன ஆவறது? ப்ரொஃபஷனல் பாடி பில்டரை 8 வேரியேஷன் 10 வேரியேஷன் போட மாட்டாங்க. நீங்கள் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஒரு ஃபிட்னஸ் பாடி பில்டர் எக்ஸசைஸ் பண்ணுறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, சரியா? ஸோ அவங்க பண்ணுற அந்த எக்ஸசைஸை ஒரு ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் கிளிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? அதில் ட்ரைசிப் பல வேரியேஷன் போடுவாங்க, பைசிப் பல வேரியேஷன் போடுவாங்க. ஆனால் அது எல்லாம் ஒரே நாளில் போடுறது இல்லைன்னு மனசில் வச்சுக்கிங்க. ஒரு 2-3 வேரியேஷன் தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சின்னதாக ஜாயிண்ட் பண்ணி தான் ஒரு வீடியோ பண்ணுறது. ஸோ நீங்கள் நினச்சிக்கிறீங்க இப்போ நம்ம இவ்வளோ செட்டு போடணும், இந்த மாதிரி வேரியேஷன் போடணும், அதுக்கு ட்ராப் செட்டு, சூப்பர் செட்டு, ஜெயின் செட்டு, பிரமிட் செட்டு. ஆக்சுவலி இப்படிலாம் போடக்கூடாது. ப்ரொஃபஷனல் பாடி பில்டரில் 8 வேரியேஷன்லாம் போட மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதிகபட்சம் ஸ்டெராய்டு கன்சியூம் பண்ணுறவங்க கூட இவ்வளோ வேரியேஷன் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் பைசிப், ட்ரைசிப் இது ஸ்மாலர் மசில், அதுக்கப்புறம் வர்றது ஷோல்டர், அதுக்கப்புறம் வர்றது செஸ்ட்டு, அதுக்கப்புறம் வர்றது பேக்கு, அதுக்கப்புறம் வர்றதான் லெக்கு. ஸோ எங்கே பிகர் மசில் இருக்குதோ அதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ரெப் ரேஞ்சில் நீங்கள் மேக்ஸிமம் செட்ஸ் போடலாம். அப்படின்னா லெக் மசிலுக்கு நீங்கள் ஒரு 5 வேரியேஷன் தாராளமாக போடலாம். இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 6 வேரியேஷனாக எடுத்துக்கலாம், ஓகே? ஆனால் அதே நீங்கள் கீழே வந்துட்டீங்க, இப்போ பேக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3-4 வேரியேஷனே போதுமானது. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்துட்டிங்கன்னா 2-3 வேரியேஷன் போதுமானது. செஸ்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அதே போல் 2-3 வேரியேஷன் போதுமானது. இப்போ பைசிப், ட்ரைசிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேரியேஷனும் போதும், 2 வேரியேஷனும் போதும், மேக்ஸ் டு மேக்ஸ் நான் சொல்கிறேன், சரியா? இப்போ ஒரு வேரியேஷனுக்கு எத்தனை செட்டு போடலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 செட்டு மேக்ஸ் மேக்ஸ். ஸோ 3 செட்டு கம்பல்சரிலாம் ஆக்சுவலி கிடையாது. உங்கள் மசிலை நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 செட்டே போதுமானது. ஸோ இப்படி பண்ணிக்கிங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அளவு செட்டு வேரியேஷன்லாம் போடுறீங்களோ அங்கே மசில் ஓவராக வேர் அண்ட் டேர் ஆகும். ஓவராக வேர் அண்ட் டேர் ஆன மசில் எப்பயுமே க்ரோ ஆகாதுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், சரியா? ஸோ மசிலுக்கு தேவையான ஒரு ஹைப்பர்ட்ரோஃபி தான் முக்கியம், சரியா? இப்போ சப்போஸ் மசிலுக்கு தேவையான ஹைப்பர்ட்ரோஃபியை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதை வேர் அண்ட் டேர் பண்ணுறீங்கன்னா அங்கே க்ரோத்துக்கான பிரின்சிபலே இருக்காது. அங்கே ஒன்லி ரிகவரிக்கான வேலை தான் நடக்கும். அப்போ க்ரோத் எப்போ ஆகும்? அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகினா தானே ஆகும். ஸோ இன்றைக்கி ஒரு சீடை நீங்கள் ஒரு விதையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த விதை முளைஞ்சி வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படுது. இந்த விதை சீக்கிரமாக விளைஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா யூரியா, பொட்டாசியம்லாம் போட்டிங்கன்னா மண்ணும் செத்துரும், விதையும் செத்துரும். அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அதே போல் தான் மசிலுக்குமே தேவையான வேர் அண்ட் டேர் ஆகினா மட்டும்தான் அது ரிகவர் ஆகி க்ரோ ஆகும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டீங்கன்னா ஓவராக வேர் அண்ட் டேர் ஆகிடும். ஸோ இது சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ எந்த மாதிரி வேரியேஷன் போடலான்னு சிம்பிளாக நான் சொல்கிறேன். லெக் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான வேரியேஷன் எதுனா ஸ்குவாட், பார்பல் ஸ்குவாட். ரெண்டாவது முக்கியமான வேரியேஷன் எது தெரியுமா? நிறைய பேர் நினச்சிட்டிங்கன்னா லெக் ப்ரெஸ்ன்னு. ஆக்சுவலி லெக் ப்ரெஸ் கிடையாது.
டைனமிக் லஞ்சஸ். ஸோ டம்பல் எடுத்துகிட்டு லஞ்சஸ் வாக்கிங்கில் நீங்கள் பண்ணணும். இது வந்து உங்களோட ஓவரால் லெக் மசிலை வளர்க்கும். நிறைய பேர் ஆப்ஸ் எதிர்பார்ப்பீங்க, ஆப்ஸ் கூட இதில் வரும். சரியா, காஃபும் டைரெக்டாக டார்கெட் ஆகும். ஸோ அதனால் லஞ்சஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வேரியேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட். இது ஹாம்ஸ்ட்ரிங்க்கு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் தான் வந்து லெக் ப்ரெஸ்ஸு, இந்த ஹேக் ஸ்குவாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹேக் ஸ்குவாட்லாம் அந்தளவு முக்கியம் இல்லை. சரியா, ஸோ இப்போ நீங்கள் லெக் ப்ரெஸ் போட்டதுக்கப்புறம் காஃப் ரைஸ் தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாண்டிங் காஃப் ரைஸாக இருக்கட்டும், இல்லை சீட்டட் காஃப் ரைஸ் நீங்கள் போட்டிங்கனாலும் ஓகே. ஸோ லெக்குக்கு இவ்வளோ தானே, பிகர் மசலுக்கு இவ்வளோ தானுக்குள்ள நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிற செஸ்ட் மசலுக்கு எவ்வளோ போட போகிறீங்க, ஷோல்டருக்கு எவ்வளோ போட போகிறீங்க. ஸோ செஸ்ட்டு ஷோல்டர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு முக்கியமான வேரியேஷன் நான் சொல்கிறேன், மிலிட்ரி ப்ரெஸ். இதுதான் ஷோல்டரை வளர்க்க போகுதுன்றதை மனசில் வச்சுங்க. செஸ்ட்டுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ். நீங்கள் இன்க்ளைன் போட்டாலும் சரி, ஃப்ளாட் பெஞ்ச் போட்டாலும் சரி, அது உங்களோட செஸ்ட்டை சூப்பராகவே வளர்க்கும். இப்போ இது பாசிபிலிட்டி இல்லைன்னா வெயிட்டட் டிப்ஸ் போடுங்க, ஃப்ளோர் டிப்ஸ். சரியா, புஷ்அப்ஸ். அதுக்கப்புறம் இப்போ வருது நம்மளோட பைசெப். ஸோ பைசெப்க்கு வந்து ஸ்டாண்டிங் பார்பல் கர்ல், அதுக்கப்புறம் இன்க்ளைன் பெஞ்சில் டம்பிள் எடுத்து சுப்பைன் கர்ல் போடுங்க. இதுதான் உங்கள் பைசெப்பை சூப்பராக வளர்க்கும். இன்னும் கொஞ்சம் சைஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஹேமர் கர்ல் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து ட்ரைசெப்க்கு முக்கியமான வேரியேஷன் என்ன தெரியுமா, பேரலர் பார் டிப்ஸ். அதுக்கப்புறம் வெயிட்டட், நீங்கள் வந்து பேரலர் பார் டிப்ஸும் போடலாம், இல்லைனா வெயிட்டட். இப்போ மஷின் இருக்கும், ஒரு சில இடத்துல பார் டிப்ஸ் போடுற மாதிரி மஷின் இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லையா, பெஞ்சில் கூட நீங்கள் கையை பின்னாடி வச்சு டார்கெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா ஸ்கல் க்ரஷர். ஸோ ஸ்கல் க்ரஷரை டம்பல் எடுத்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு. பார்பல் அந்தளவு பெனிஃபிட் ஆக்சுவலி கிடைக்காது, ஆனால் டம்பலில் சூப்பராக வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மசல் பர்டிகுலராக டார்கெட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் எல்லாம், இந்த ட்ரைசெப் போடுற எக்ஸ்டென்ஷன், அது கேபிளில் போடுவீங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் பார், வி பார் எடுத்து, அது எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ இதெல்லாம் கம்பல்சரியாக போடணும்னு கிடையாது. முக்கியமான ஒரு 2 வேரியேஷன் வச்சு நீங்கள் உங்கள் மசலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, கண்டிப்பாக டவுட் கிளியர் நம்புறேன். இந்த கமெண்ட் ரொம்ப பெருசாக போயிடுச்சு, பார்த்து கேள்வி பார்ப்போம். இதில் விக்னேஷ் கேட்டுக்கிற ஸ்கினி பாடி ப்ரோட்டீன் இன்டேக் பர் மீல் மேக்ஸிமம் ஹவு மெனி கிராம்ஸ் கன்சியூம் பண்ணணும் அண்ட் ஹவு மெனி கிராம்ஸ் அப்சர்வேஷன் பண்ணும் மாஸ்டர். வைட்டமின் அண்ட் மினரல் டேப்லெட் அல்டர்னேட்டிவ் என்ன ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணலாம் மாஸ்டர். அண்ட் பர் டே பாடி நீடட் விட்டமின் அண்ட் மினரல் லிஸ்ட் அண்ட் குவான்டிட்டி சொல்லுங்க மாஸ்டர். ப்ளீஸ் டெல் சண்டே கமெண்ட் பாக்ஸ். ரொம்ப பெரிய ஆக்சுவலி இது ஒரு கமெண்ட்டு. இது ரிப்ளை பண்ணணும்னா டீட்டெயிலாக பண்ணி ஆகணும். நான் சிம்பிளாக வந்து சொல்ல விரும்பலை. ஸோ நான் சிம்பிளாக ஒரு ஓரலியாக சொல்லிடுறேன். சரியா, மேலோட்டமாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு தேவையான முக்கியமான ப்ரோட்டீனை சிம்பிளாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். உங்களோட வெயிட் கேஜியில் இப்போ நீங்கள் ஒரு 60 கேஜி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெறும் 60 கிராம் ப்ரோட்டீனு ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக தேவை. போதும்னு சொல்ல மாட்டேன், தேவை. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நீங்கள் எடுக்கிறதுல அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தரும். ஓகே, இப்போ வைட்டமின் மினரல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வைட்டமின் மினரல்ஸ்லாம் யாருக்கு தேவைன்னா, யார் ஹெல்த்தியான ஃபுட்டை கன்சியூம் பண்ணலை அவங்களுக்கு தான் இந்த வைட்டமின் மினரல்ஸ் முக்கியமாக தேவை. சப்போஸ் நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கன்சியூம் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறமா முக்கியமாக ப்ரோட்டீன், அது நான்வெஜ்ஜில் வரக்கூடிய ப்ரோட்டீன்லாம் கன்சியூம் பண்ணிங்கன்னா அதிகமாக வைட்டமின் மினரல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அன்வான்ட் ஃபுட்டை ரெகுலராக கன்சியூம் பண்ணுறீங்க, ப்ராப்பரான டயட் முடியல, இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறீங்க, சரியான சாப்பாடை கேரி பண்ண முடியல அப்படின்னா தான் வைட்டமின் குறைபாடு ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மல்டி வைட்டமின் டேப்லெட் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டேப்லெட்டே எடுங்க, போதும். அதில் எல்லாமே தேவையான அந்த எம்ஜி எல்லாமே வந்துடும். ஸோ இது ஒன்றுமே போதுமானது, அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. டவுட் கிளியரா? இதை பற்றி இப்போ எவ்வளோ மல்டி வைட்டமின் எடுக்கணும், நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், ஸோ உங்கள் பாடி வந்து இப்போ ஒரு கோலில் இருக்குது, நீங்கள் மசில் கெயின் பண்ணு பார்க்குறீங்க, இல்லை ஃபேட் லாஸ் பண்ணு பார்க்குறீங்க, ஸோ என்ன மாதிரி பண்ணணும்னு டீட்டெயிலாக நான் அடுத்த ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக எல்லாமே தெரிய வந்துடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் சேனல் மட்டும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்போ தான் ஒரு பற்றி உங்களால் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். இதில் அரவிந்த் கேட்டுக்கிற மாஸ்டர் வெயிட் 115 kg ஃபேட் பர்னர் கேப்சூல் எதை எடுக்கலாம் சொல்லுங்கள் மாஸ்டர். 115 கிலோனா ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க. ஆக்சுவலி ஃபேட் பர்னிங் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸஸாக வெயிட் இருக்குன்னு நான் குறிப்பாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அதிகமாக வெயிட், இப்போ 100 கிலோ 115 கிலோலாம் எவ்வளோ அதிகம் தெரியுமா? இப்போ ஒரு 90 kgக்கு மேலே போனாலே நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா சூப்பரான, சிம்பிளான, எஃபெக்டிவான ஒரு சப்ளிமெண்ட் எதுன்னு சொன்னால் அந்த ஃபேட் பர்னர் ஹைட்ராக்சிகட் இலைட். இது சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்டும் தருது. அதுக்கப்புறம் இந்த ஃபேட் பர்னர் விட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபாஸ்ட்டாக ஃபேட்லாம் கெயின் ஆகும் பார்த்தீங்களா, அதுவும் ஆகாது. இது பல கிளைண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னோட பல பதிவில் பார்த்துருப்பீங்க. யார் எந்த ஃபேட் பர்னர் கேட்டாலுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஹைட்ராக்சி கட் தான். சரியா, சாரி. இப்போ அதே வந்து நீங்கள் ஃபேட் பர்னர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எல் கார்னெட்டன் எடுங்க, லிக்விட் ஃபார்மில். ஆல்ரெடி இதை பற்றி நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், பார்க்காதீங்கன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. எல் கார்னெட்டனை கன்சியூம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1-1.5 மாதம் 2 மாதம் நீங்கள் எடுக்கலாம், 2 ஜார் வரைக்கும் எடுக்கலாம். சரியா? இது எடுத்ததுக்கப்புறம் ஃபேட் பர்னர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன ஹைட்ராக்சிகட் எலைட். ஸோ இந்த ஃபேட் பர்னர் சூப்பரான ஒரு ஃபேட் பர்னர். வேணா இதோட ஜென்யூன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரியா? இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஹைட்ராக்சிகட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க, 115 kgலாம் ஓவர் வெயிட், நீங்கள் ஹைட்ராக்சிகட்டை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அது எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுன்றதை அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். இல்லைனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், பிஃபோர் மீல் பிஃபோர் ஒர்க் அவுட் ஒரு கேப்சூல் எடுங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் எடுத்தால் போதும். அது மார்னிங், ஆஃப்டர்நூன். சரியா? ஈவினிங்கில் தயவு செய்து எடுக்காதீங்க, தூக்கம் பாதிக்கும். ஓகே, கண்டிப்பாக டவுட் கிளியர் ஆக நம்புறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹைட்ராக்சிகட் எடுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பார்ப்போம். இதில் பிரின்ஸ் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். மாஸ்டர், ஐ ஆம் யுவராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். மாஸ்டர், எனக்கு ஒரு டவுட். நான்வெஜ், ஃபிஷ், பிற சிக்கன் டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் டெய்லியும் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வர முடியல. ஸோ நான்வெஜ் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாமா? அப்படி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும், எவ்வளோ டேஸ்க்கு வச்சிக்க முடியும்? சண்டே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாஸ்டர். நல்ல கேள்வி தான். இந்த கேள்வி இது வரைக்கும் யாருமே கேட்கல. ஏன்னா எல்லோரும் ஈஸியாக வாங்கிட்டு வருவாங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணிக்குவாங்க, சாப்பிடுவாங்க. பட் ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு. ஒரு ஃபுட்டும் உங்கள் பாடியில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண போகுது. மசில் பில்டிங் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். ஃபாஸ்ட்டாக உங்கள் மசிலை கெயின் பண்ணுறதுக்கும் சரி, உடம்புல இருக்கிற எக்ஸஸான ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி, உடம்புல இருக்கிற ஹார்மோன் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, மசிலை ஃபாஸ்ட்டாக ரிகவரி பண்ணுறதுக்கும் சரி, நான்வெஜ் ப்ரோட்டீன் முக்கியமான வேலை பார்க்குது. அதனால் இந்த நான்வெஜ்ஜை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். உதாரணத்துக்கு சிக்கன் இது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, மட்டன் இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் சிக்கனும் மட்டனும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வாங்கிட்டு வர போகிறீங்க. சிம்பிள். இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மீட்டை மேக்ஸ் டு மேக்ஸ் 7 days வரைக்கும் உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். எவ்வளோ? ஒன்லி 7 days. ஸோ ஒரு வாரத்துக்கு தாராளமாக ஸ்டோர் பண்ணி கன்சியூம் பண்ணலாம். இப்போ வரும் ஃபிஷ்ஷுக்கு. ஆனால் ஃபிஷ் அப்படி ஆக்சுவலி கிடையாது. ஃபிஷ்ஷு நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ்ஷை கன்சியூம் பண்ணுறீங்க? உதாரணத்துக்கு இப்போ குளம், குட்டை இந்த மாதிரி மீனை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது தாராளமாக 3 to 4 days, அவ்வளோதான். ஒரு வாரம்லாம் கிடையாது, 3 to 4 days ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கடல் மீனை கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் ஃப்ரிட்ஜில் 2 நாள் தான். 2 நாளைக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி 10-15 நாளுக்கு மேலே அவங்க வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஃபிஷ்ஷில் அதிகமாக ஃபேட் இருக்குது. ஸோ இந்த ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு ஃபிஷ்ஷில் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். கெட்டது நான் சொல்கிறேன். அதனால் ஃபிஷ்ஷை அதிகமாக ஸ்டோர் பண்ணாதீங்க தயவு செய்து. நீங்களே நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க, யாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஃபிஷ்ஷை அதிகமாக ஸ்டோர் பண்ணுறாங்களோ அந்த ஃபிஷ்ஷை எடுத்து கழுவி திரும்பி கன்சியூம் பண்ணக்குள்ள அது பழைய ஃபிஷ்ஷு மாதிரி தெரியும். அதனால தான் ஹோட்டல் லைன்லாம் போனீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சிக்கன் மட்டன்லாம் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு அந்த தன்மை உண்டு, அது சீக்கிரம் கெட்டு போகும். அது மட்டும் இல்லாத அது ரொம்ப நாளாக ஆல்ரெடி செத்து போய் தான் கிடக்குது. ஸோ ஃப்ரெஷ் ஆக்சுவலி கிடையாது. ஸோ ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாக இருந்தால் மேக்ஸ் டு மேக்ஸ் 3 to 4 days. அதே கடல் ஃபிஷ்ஷாக இருந்தால் அதிகபட்சம் 2 நாள். மற்றபடி சிக்கன் மட்டன் எல்லாமே நீங்கள் 7 நாள் ஸ்டோர் பண்ணி கன்சியூம் பண்ணலாம். அதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கன்சியூம் பண்ணுறீங்க சிக்கனோ மட்டனோ, அடிஷ்னல் பெனிஃபிட் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே அதில் குறிப்பிட்ட சத்து நமக்கு கிடைக்கும். அந்த சத்து எந்த அளவு நேச்சுரலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற உயிர்த்தன்மை இருக்கிற வரைக்கும் தான். இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா ஒரு 3 நாளைக்கு மேலே அதோட உயிர்த்தன்மை ஃப்ரீஸ் ஆகி இறந்து போக ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ஸோ கெட்டு போகாத இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கெட்டு போகிற தன்மையை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க. சரியா? ஃப்ரீஸ் பண்ண ஃபுட்டை நீங்கள் எடுத்து கன்சியூம் பண்ணக்குள்ள அந்த தன்மை முழுசாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக கன்சியூம் பண்ண பாருங்கள். ஸோ லிமிட் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடியில் சூப்பரான சேஞ்சஸ் வரும். அதனால் இங்கே முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிக்கன் மட்டன் ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். ஃபிஷ்ஷை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதான் அவாய்டு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக டவுட் கிளியராக இருக்கும் நம்புறேன். அடுத்த கேள்வி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முட்டையை நம்ம விட்டுட்டோம். ஸோ முட்டையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவை ஆக்சுவலி இருக்குது, கிளைமேட்டை பொறுத்து.
ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஹாட் கிளைமேட்லாம் இருக்குதுன்னா முட்டையை அதிகம் வெளியே வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க, தேவைப்படல எடுத்து கன்சியூம் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஆக்சுவலி கிடையாது. முட்டையுமே பார்த்தீங்கன்னா 7 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அதுக்கு மேலேயும் வைக்கலாம். முட்டையில் அந்தளவு இம்பாக்ட் ஆகாது, ஏன்னா ஷெல்லால் கவர் ஆகி இருக்கிறதால முட்டை எப்பவுமே சேஃப் தான். ஓகே, பட் வெளியே வச்சிங்கன்னா முட்டை நல்லது இல்லை, மனசில் வச்சிங்க. ஓகே, இதில் பிரபு கேட்டுக்கிறார், ஹாய் அண்ணா, நான் நேச்சுரலாக காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் அண்ணா. ஸ்டெராய்டு எடுத்து பண்ணுறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, பட் சேம் டைம் நேச்சுரலாக பண்ணுறப்ப ரிசல்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, மென்டலாக ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி விடுங்கண்ணா. கண்டிப்பாக இப்போ நேச்சுரலாக நீங்கள் போய் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் அதிக எஃபர்ட் போடணும். ஏன்னா ஸ்டெராய்டு எடுக்கிறாங்களாம் பாதி எஃபர்ட் ஸ்டெராய்டு போட்டுருது எடுக்காதவங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன எஃபர்ட் போடணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸை முடிஞ்ச அளவு புஷ் பண்ணுங்கள், ஹெல்த்தியான டயட்டை கன்சியூம் பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் நேச்சுரலாக ஒரு பாடியை பில்டு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடி லைஃப் டைம்ன்றதை மனசில் வச்சிங்க. ஸ்டெராய்டு எடுக்கிறவங்க எல்லாருமே லைஃப் டைம் பாடியை மெயின்டைன் பண்ண முடியாது, அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆட்டம் தான், சரியா? அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ்ன்ற மாதிரி பொறுமையாக உங்கள் மசிலை பில்டு பண்ணுறது என்றைக்குமே சீக்கிரமாக இறங்காது. அது மட்டும் இல்லாத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பிரின்சிபல். அர்னால்டு சொன்ன அந்த பிரின்சிபல், பிரேக் தி ரூல்ஸ். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் காம்படிஷனில் கலந்துக்க முடியும், சூப்பரான ஒரு ட்ராஃபியை அடிக்க முடியும். அது என்ன தெரியுமா? புஷ் லிமிட், பிரேக் தி ரூல்ஸ்க்கு அர்த்தம் என்னென்னா இவ்வளோ ரெப்ஸு இவ்வளோ செட்ஸ்ன்னு டிசைட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு 10 to 12 ரெப்ஸ் தான் ஒரு எக்ஸசைஸ்க்கு போடுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு போகிறீங்கன்னா அந்த கேல்குலேஷனில் எப்பவுமே இருக்காதீங்க. 12 முடிஞ்சிச்சா 13 போடுங்க, 14 போடுங்க. அர்னால்டு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் ரெப்ஸ் நீங்கள் எப்போ திரும்ப எண்ணணும், எப்போ உங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆகுதோ. எக்ஸாம்பிளுக்கு அர்னால்டு எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள ஒரு 10 reps 12 reps போனதுக்கு அப்புறம் தான் வலி ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்களா? மேக்ஸிமம் பேர் நான் நோட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 12 reps முடிஞ்சதுக்கப்புறம் வலி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வைப்பாங்களே. ஆனால் அர்னால்டு செய்கிற முக்கியமான விஷயமே வலி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் 1 2 3 4ன்னு எண்ண ஆரம்பிப்பார். ஸோ இந்த ஒரு பிரின்சிபலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களாலையும் மசிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இன்றைக்கி நிறைய பேர் மசில் பில்ட் பண்ண முடியாத முக்கியமான காரணமே இந்த பிரின்சிபலை பயன்படுத்துறதே கிடையாது, சரியா? ஸோ நீங்கள் இந்த பிரின்சிபலை பயன்படுத்துங்க, இதை தாண்டி ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. ஃபார்ம் ரொம்ப முக்கியன்றதை மனசில் வச்சுக்கிட்டு டயட் மேலே ஃபோக்கஸ்டாக இருங்க, ரெஸ்ட்டு ப்ராப்பராக விடுங்க, எக்ஸசைஸ் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் காம்படிஷனில் வின் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக டவுட் கிளியர் இருக்கும். அடுத்து இதில் ஆஷிக்ன்ற கேட்டுக்கிறாரு, ஃபேட் கிரிப் யூஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட் கிடைக்குமா? ஃபேட் கிரிப் பெனிஃபிட்ஸ் என்ன ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் ஃபேட் கிரிப் யூஸ் பண்ணணும்? ஹவு டு கெட் பிக் ஃபோராம் லைக் பொப்பாய்? நெக்ஸ்ட் சண்டே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொப்பாய்ன்றது ஒரு கார்ட்டூனு, அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு எதுக்கு நீங்கள் டிசிஷன் கொண்டு வரீங்க? உங்கள் பாடியில் ஒரு நல்ல சேஞ்சஸை கொண்டு வரணும்னா நீங்கள் உங்கள் ஜெனட்டிக்கை புஷ் பண்ணுங்கள், உங்கள் ஜெனட்டிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ உங்கள் அப்பா எப்படி இருந்தார், உங்கள் கிராண்ட் ஃபாதர் எப்படி இருந்தார், ஸோ அவங்களோட ஜென்ரேஷன் எப்படி இருந்தது, அந்த ஜென்ரேஷன் தான் உங்களுக்கு கடத்தும். ஆனால் இது அப்பாக்கள் தாத்தா கிட்டேருந்து மட்டும் வராது, அம்மா கிட்டேருந்தையும் வரும். ஸோ உங்கள் ஜெனட்டிக் என்ன நீங்கள் பாருங்கள். அவங்க நல்லா ஆல்ரெடி ஃபிட்னஸாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னா உங்கள் ஜெனட்டிக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அவங்களாம் ஃபிட்டாக இல்லையா, இப்போ தான் ஜெனட்டிக்கை நீங்கள் புஷ் பண்ணணும், சரியா? உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் வெளியே உங்களால் ஒரு நல்ல சேஞ்சஸை பார்க்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோராம் வேணும்னா நீங்கள் ஒரு ஃபேட் கிரிப்பை பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த ஃபேட் கிரிப்பால் ஃபோராம்லாம் வளராது. ஃபேட் கிரிப் நீங்கள் எப்போல்லாம் எடுக்கிறீங்களோ எந்த மசிலை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த மசில் தான் வளரும். அதனால தான் ஃபேட் கிரிப்கான பெனிஃபிட்டு அதிக ப்ரெஷர் ஃபோராம் மேலே வராது, அந்த மசில் மேலே வரும். இப்போ ஃபோராமை நீங்கள் வர வைக்கணும்னா ஒன்று ஃபோராமை தனியாக டார்கெட் பண்ணுங்கள், இல்லையா தின் கிரிப் எடுங்க. ஃபேட் கிரிப் தேவையில்ல, ஃபோராம் டார்கெட் ஆகும். நீ நிறைய ஜிம்மில் பார்த்துக்கிற லோக்கல் ஜிம்லாம் அங்கெல்லாம் தின் கிரிப்பு டம்பலோ பார்பெல்லாம் மெலிசாக தான் இருக்கும், ஒலிம்பிக் பார்லாம் ஆக்சுவலி கிடையாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோராம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் பைசிப் மசலோ இல்லை எந்த ஒரு மசலோ வளராது. அதே நீங்கள் ஃபேட் கிரிப்பு ஒலிம்பிக் பார்லாம் எடுத்து டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோராம் இனியும் டார்கெட் ஆக தான் போகுது, பட் நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய அந்த மசிலும் சூப்பராகவே டார்கெட் ஆகும். அதனால் ஃபோராமுக்கு தனியான ஆல்ரெடி நான் ஃபோராம் பற்றி நான் வீடியோ பண்ணியிருக்கேன், என்னோட சேனல் பேஜில் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். அதன்படி டார்கெட் பண்ணுங்கள், உங்களாலையும் ஃபோராமை சூப்பராக வளர்க்க முடியும். ஃபேட் கிரிப் எடுக்கிறதால மற்ற மசிலை சூப்பராக வளர்க்க முடியும். ஸோ ஃபேட் கிரிப் எடுக்கிறதான பெனிஃபிட் என்னென்னா எந்த மசிலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த மசில் மேலே
ப்ராப்பராக மைண்ட் மசில் கண்டிஷனை கொண்டு வந்து உங்களால் வளர்க்க முடியும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு ஃபேட்டான டம்பல் எடுத்துங்க, ஃபேட்டான பார்பல் எடுத்துங்க. இல்லையா ஒரு கிரிப் ஒன்று வாங்கிட்டு வந்து ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய முக்கியமான டவுட் எல்லாமே கிளியராக இருக்கும். ஃபிட்னஸ்க்கான நிறைய இம்பார்ட்டன்ட் நாலேஜ் எல்லாமே நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நண்பர்களுக்காக வீடியோவை லைக் போட்டுவிடுங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஆக்சுவலி விஷயம். உங்கள் மனசில் ஏதாவது டவுட் இருக்குது ஃபிட்னஸை பற்றி, உங்களுக்கு யாருமே அந்த டவுட்டை கிளியர் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட் எடுத்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்து நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி நான் அடுத்த சண்டே கமெண்ட் பாக்ஸில் வெளியிடுவேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நான் ரெகுலராக ஆதவன் தமிழ் ஃபிட்னஸ் சேனல் மூலிமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபிட்னஸில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இது வரைக்கும் என் சேனலில் ரெகுலராக ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க கற்றுக்கிட்டது வெறும் 10% தான். அப்போ இன்னும் 90% கற்றுக்க வேண்டியது இருக்குதுன்றதை மனசில் வச்சுக்க. எல்லாமே இந்த ஃபிட்னஸ் சேனல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க ஆக்சுவலி. சரியா? ஸோ மீட் பண்ணுறேன் வேறு நல்ல பதிவோட. ரெகுலர் சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, வீடியோக்கு லைக் பண்ணிட்டுருங்க. ஸோ மீட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில்.